இந்த செய்தி ஒவ்வொரு ஜான் ஜபராஜ் உடைய ஃபேன்ஸ், பிலோட் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிலீவர்ஸ்க்காக, அது மாத்திரமல்ல உலகெங்கிலும் இருக்கிற அவருடைய விசிறிகள், அவரை விரும்புகிறவர்கள், நலம் விரும்பிகளுக்காக, அவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அனுதினமும் ஜெபித்தவர்களுக்காக, எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஏன் அவரை குறித்து தான் எந்த செய்தியும் பகிரவில்லை என்று கேட்டவர்களுக்காக. இந்த செய்தி முழுவதும் பாருங்க, என்ன காரியம் என்பது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஜான் ஜபராஜ் இந்த காரியத்திலெல்லாம் பார்த்துருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. இவர் தான் குரல் கொடுத்தாரா என்று கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா யூடியூப் என்பது கடல் போல. என்ன மாதிரி அந்த குரலை கொடுத்த பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் எழும்பினீர்கள். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த காணொலியை கட்டாயமா ஜான் ஜபராஜ் அவர்கள் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன். பார்க்கும் பட்சத்தில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை சேரட்டும். பிரைஸ் தி லார்ட், பிலோவட் பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன் காட் தமிழ் மூலமாக உங்களோடு எனக்கு ஒரு நல்ல அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கடந்த சில 2 மாதமாக சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களை குறித்து நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒன் காட் என்ற சேனல் மூலமாக உங்களோடு நான் பேசி வந்தேன். அவருக்கு என்னுடைய சாலிட் சப்போர்ட்டை நான் தெரிவித்தேன். உங்களில் சிலர் இப்பொழுது எனக்கு அநேக மெசேஜஸ் அனுப்பி வரீங்க. என்னன்னா, why are you not sharing any details regarding ஜான் ஜபராஜ், பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அப்படின்னு அனுப்புறீங்க. நீங்க ஏன் இப்பொழுது அவரை குறித்து பேசுவதில்லை அப்படின்னு ஒரு சிலர் எனக்கு தொடர்ந்து மெசேஜஸ் அனுப்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த இந்த காணொலி வாயிலாக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் முக்கியமான காரியத்தில் இருக்கலாம். ஒரு 10 நிமிடம் இதற்காக செலவு செய்யும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய ஊழியம் ஒரு சுவிசேஷ ஊழியம். ஒரு யூத்தாக, ஒரு இளைஞனாக என்னை தேவன் பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அழைத்தார். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஓனராக, முதலாளியாக இருந்து, அதிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து, பல நிர்வாகங்களை பார்த்து டியூஷன் சென்டர்ஸ் நடத்தி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னை அழைத்து இந்த ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வந்தேன். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனுக்காக சுவிசேஷ பணியை தான் இந்தியா முழுவதும் செய்து வருகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு சென்று செய்து வருகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஊழியர்களுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு ஊழியனாக சகோதரன் ஜான் ஜபராஜ் அவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து ஊழியத்தில் அநேக பாடல்கள், அநேகருக்கு ஆசீர்வாதம், உற்சாகம். அவருடைய ஊழியமே உற்சாகப்படுத்தும் ஊழியம், ஊழியங்களை உற்சாகப்படுத்துவது என்று சொல்லிலாம் அவர் காரியத்தை நடத்தி வந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையில சில பிரச்சனைகள் குடும்பத்தில், வெளியில, ஊழியத்தில், ஊழியர்களால் இப்படி சில பிரச்சனைகளால சிக்கி கொண்டு ஒருவேளை சிறை சென்றார் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அந்த சிறை சென்ற அந்த நொடி பொழுதுல யாரும் செய்யக்கூடாத காரியத்தை ஒரு கிறிஸ்துவ அமைப்புகள் செய்வதை நான் முதலில் தட்டி கேட்டேன். ஜான் ஜபராஜ் அவர்கள் ஊழியம் செய்த காரியத்தில் அவருடைய பிரபலத்தினால அநேகர் அவரோடு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். பல பிரபலமான ஊழியர்களும் பல உயர்ந்த ஊழியர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய முதலாவது ஓடி இருக்கிற ஜான் ஜபராஜாக நான் பார்க்கிறேன். நான் இந்த தவறை எல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு, ஒருவர் தவறு செய்ய ஒருவர் பழிப்பாவம் சுமத்தப்படும் பொழுது இவர் போய் அவர் கை கொடுத்ததை பார்த்திருக்கேன். குறிப்பாக பால் தினகரன் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த ஈடி ரைடுல சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது, துவண்டு போயிருக்கும் பொழுது, ஜான் ஜபராஜ் அவர்கள் அவருக்காக ஒரு பாடல் எழுதி அவரை உற்சாகப்படுத்தி மறுபடியும் எழும்பும்படிக்காக செய்ததை இந்த கிறிஸ்தவ உலகம் பார்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குணமுடைய ஒரு ஊழியன். தவறு செய்யாதவன் ஒருவனும் இல்லை என்று வேதமும் சொல்லுகிறது. அதுதான் சத்தியமே. அப்படி பட்சத்தில் நாம் அவருடைய நன்மைகளை நினைக்கும் பொழுது, இதோ அவர் அரசு செய்யப்பட்டார் என்பதை கொண்டாடுகிற விதமாக ஒரு டிவி சேனல் பேசி கொண்டிருந்தது, சத்தியம் டிவி. அதை முதல் ஊழியனாக ஒரு வாலிபன் விழுந்து போனதை, ஒரு கிறிஸ்தவ வாலிபன் விழுந்து போனதை இவ்வளவு கொண்டாடலாமா என்று கேள்வி கேட்டேன். அது ஒன் காட் வாயிலாக ஒரு காணொலியாக பதிவிட்டேன். 2வது, அவரை சுற்றியிருந்த அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், பேச பயந்தார்கள். ஒருவேளை மாணவர்களும் சரி, அறிமுகமாய் அவரால் உயர்த்தப்பட்டவர்களும் சரி,
பிரபலமாக்கப்பட்டவர்களும் சரி, இந்த நேரத்தில் அவருக்கு போய் பேசுவதனால நாமளும் நம்முடைய பெயர் நாசமடையும் என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது முதல் ஊழியனாக தமிழ்நாட்டிலேயே அதை சொல்லலாம், முதல் ஊழியனாக நம்முடைய ஒன் காட் யூடியூப் சேனல் மூலியமாக ஐ ஸ்டாண்ட் வித் ஜான் ஜெபராஜ் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பல லட்சம் கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் வந்து நீங்கள் என்னை சப்போர்ட் செஞ்சீங்க. இந்த நேரத்தில் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும்படிக்காக என்னுடைய ஊழியத்தை மிக தரக்குறைவாக அநேகர் பேசினாங்க. என்னுடைய குடும்பத்தை அருவருப்பின் உச்சக்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு சிலர் கொலை மிரட்டலும் விட்டுருக்காங்க. உன்னுடைய ஊழியத்தை நான் நாசம் செய்கிறேன் என்று சொல்லி சவால் விடுறாங்க. என்னுடைய ஊழியம் என்று அந்த வார்த்தையே தவறானது என்று தெரியாமல் அந்த கிறிஸ்தவர்கள் தான் அத்தனை பேரும் என்னுடைய ஊழியம் என்ற அந்த வார்த்தையே தவறானது என்று இந்நாள் வரைக்கும் கிறிஸ்தவனாய் இருக்கிற அவர்கள் அறியாமல் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். இது கிறிஸ்துவின் ஊழியம். நான் இறந்து போனால் இன்னொருத்தன் வருவான், அவன் இறந்து போனால் இன்னொருத்தன் வருவான். பவுலின் ஊழியத்தை யாரும் இன்றைக்கு அவருடைய துவங்கின ஊழியத்தை சுமந்து கொண்டிருப்பதில்லை. ஒருவன் இறந்து போனா இன்னொருத்தனை ஆண்டவர் எழுப்புவார். கல்லுகளுக்குள்ள பிள்ளைகளை உருவாக்குற தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு பாதிப்பை மனைவிய வீட்டை ஊழியத்தைன்னு சொல்லி பேசாத எதுவுமே இல்லை. எதற்காக என்றால் ஜான் ஜெபராஜ் என்ற ஒரு வாலிப ஊழியனுக்கு நான் சப்போர்ட் செஞ்சேன்ற ஒரே காரணம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, இந்த ஊழியம் இருக்கு இல்லையா, ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய ஊழியம், அதை முன்னோட்டமாக காட்டி முன்மாதிரியான ஊழியம் கிடையாது, அவர் அது செய்தார் இது செய்தார் பேசினார் என்று அவன் விழுந்து போன அந்த நேரத்துல அவன் விழுந்து போனதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. ஒரு மனிதன் பாவம் பண்ணலாம், தவறு செய்யலாம், ஆனால் எப்பொழுது அவன் தண்டிக்கப்படணும்னா அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை தண்டிப்பதை விட அதை காயப்படுத்துவது என்பது ஒன்று. அவன் விழுந்து போய் விட்டான், அதில் சிக்கி கொண்டு விட்டான் என்னும் பொழுது அவன் மனமேட்டிமையில விழுந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு சமயத்துல சிக்கி கொண்டு இருக்கலாம். அவன் சிக்கப்பட்டு விட்டான் என்ற உடனே அவனுடைய கதையை முடித்து விடணும் என்று சொல்லி அவன் கழுத்தை நெரிக்கும்படிக்காக எழும்பி வந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு தவறை இழைக்கிறாங்க கிறிஸ்தவத்துல. இந்த கிறிஸ்தவத்துல யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை, யாரு பாவிகளோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை அவரை பேசினவர்கள், அவருக்கு பேசினதுனாலேயே என்னை பேசினவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கலாம். பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு எதுக்கு தேவை? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்படிதான் சொல்லப்படுது, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகம் அழியும் மட்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு முதல் வாலிப ஊழியனுக்கு நான் நின்றது தவறா? அப்போ அவருக்காக முதல் குரல் கொடுத்தேன், அவருக்காக முதலில் நின்றேன், அவருக்காக மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்தேன். சத்தியம் என்பது எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த கம்பெனியை எதிர்க்கணும்னா எவ்வளவு திராணி வேணும். ஆண்டவர் என்ற ஒத்த வார்த்தை, வாலிப ஊழியன் என்ற அந்த ஒத்த கணம். இந்நாள் வரைக்கும் ஜான் ஜெபராஜ் என்னோடு பேசுவாரா? ஜான் ஜெபராஜ் அவரால் என்ன ஆதாயம்? எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வாலிப ஊழியன் என்ற ஒரே ஒரு அன்பு மாத்திரம்தான். இந்நாள் வரைக்கும் ஜான் ஜெபராஜ் இந்த காரியத்திலெல்லாம் பார்த்திருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. இவர் தான் குரல் கொடுத்தாரா என்று கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா யூடியூப் என்பது கடல் போல. என்ன மாதிரி அந்த குரலை கொடுத்த பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் எழும்பினீர்கள். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. ஊழியர்கள் அநேகர் தைரியமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் தவறுக்கு பேசினாங்க, ஆனால் தைரியமா நின்னாங்க. அந்த தைரியம் தான் தேவை. விழுந்தவனை தூக்கி விடுகிற அந்த தைரியம், விழுந்தவனை தூக்கி விடுகிற அந்த குணம் தான் பரிசுத்தம். அதுதான் தேவனுடைய குணம், இயேசுவின் குணம். அந்த குணமுடையவர்கள் அநேகர் எழும்பி வந்தாங்க. அவர் செய்த தவறுக்கு உலகம் கோர்ட் நியாயம் தீர்க்கட்டும், அது அவர்களிடத்துல இருக்கு. அது இயேசுவும் அப்படிதான் சொன்னார், ராயனுடையது ராயனுக்கு. அப்ப இந்த உலகத்தில் செய்தது உலகத்தில் தீர்க்கப்படும். அதே சமயத்துல கிறிஸ்தவ ஊழியனாக அன்பையும் சுவிசேஷத்தையும் சொல்லும் கட்டாயத்துல தேவனை போல இருக்க வேண்டும், தேவனை போல மன்னிக்க வேண்டும். அவருக்கு நின்ன அந்த நேரத்தில் அவருக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஏனென்றால் இந்த உலகமே இந்த யூடியூப்ல இருந்து எல்லாவற்றிலுமே மொத்தமா தவறானவராய் சித்தரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில ஒரே ஒரு குரல் மட்டும் இல்லை,
அவருக்கு இன்னொரு வாய்ப்பை தேவன் தருவார் என்று சொன்னது இந்த ஒன் காட் மூலியமாக இந்த ஊழியர். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவர் வெளியில வரும் நாள் வரைக்கும் அவருக்காக நான் பேசுவேன் என்று சொல்லி அவருக்காக பேசினேன். இப்பொழுது அவர் வெளியில் வந்ததுனால இனி என்னுடைய உதவி அவருக்கு தேவைப்படாது. ஏனென்றால் ஒரு எப்படி ஒரு தேவனுடைய சுவிசேஷம் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துதோ அதுபோல இந்த ஒன் காட் மூலியமாக பதிவிட்ட வீடியோக்கள் நிறைய ஊழியர்கள் நிறைய விசுவாசிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை மறுபடியும் இல்லை, விழுந்தாலும் தேவன் 1000 முறை விழுந்தால் நீதிமானை எழுப்ப முடியும் அப்படின்ற அந்த வார்த்தையின்படி 100 முறை விழுந்தாலும் எழுப்புவார் என்ற வார்த்தையின்படி நம்பிக்கை ஏற்படுத்தியாச்சு. அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை தான் இனி வரும் வாலிபர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். தவறு செய்யாத மனிதன் இல்லை, அது பிசாசின் வஞ்சனை. அந்த பிசாசின் வஞ்சனையிலிருந்து தப்பிக்கவும் அதை மேற்கொண்டு குற்ற உணர்விலேயே சிக்கி கொண்டு நாசமடையக்கூடாது. மிகுந்த தாளந்து உடையவர் ஜான் ஜெபராஜ். பாடும் எவ்வளவு பெரிய தாளந்து, அந்த வார்த்தைகள் எழுதுவது என்பது எவ்வளவு பெரிய தாளந்து. அந்த தாளந்தை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஆண்டவர் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அது ஏன் அவர் புடமிட்டு மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது? அப்ப நாம முடிவு செய்யக்கூடாது என்றதுல உறுதியா இருந்த அவருக்காக நான் ஜெபித்தேன், அவருக்காக நான் நின்ற. பல 1000 மெசேஜஸ், 100 கிடையாது, 1000 உலகம் எங்கிலும் வந்துச்சு. அத்தனை பேருக்கு ரிப்ளை பண்ண. அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை உங்களுக்கு நான் போஸ்டா பதிவிட்டேன். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின. இல்லை, ஜான் ஜெபராஜ் அவருடைய காரியத்திற்கு மீண்டு வர தேவன் உதவி செய்யட்டும் என்று சொல்லி. இதை தவிர எந்த தவறு நான் செய்யல. அதே சமயத்துல நான் தீர்க்கப்பட்டது என்பது மிக வேதனைக்குரியதா இருக்கு. என்னை குறித்து அறிந்தவர்களும் சரி, அறியாதவர்களும் சரி, 100க்கு 100% அறியாதவர்களுடைய தீர்ப்பு, அதுவும் என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, இந்த ஊழியத்தில் செய்கிற காரியத்தை குறித்து மோசமான வார்த்தைகள். ஆனால் அதற்கு பயப்படுவேன் என்று சற்றும் நினைத்ததில்லை. அதற்கு பயப்படுவேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்கு பயம் என்பது கிடையாது. அதே சமயத்துல என்னுடைய அந்த ஸ்டாண்ட் என்பது அவர் வெளியும் வரும் வரை அதை நான் உறுதியாக செய்தேன். யாருக்காகவும் பின்மாற்றம் அடையல. இன்றைக்கும் சொல்றேன், அவர் வெளியே வந்து விட்டார். ஹீ வில் டேக் ஓவர் நவ். அவரோடு தேவன் இருக்கட்டும். தேவன் இருக்கிறார், ஊழியர்கள் இருப்பாங்க. இப்போ சப்போர்ட் பண்ண ஊழியர்களும் வந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவருக்காக உதவி செய்யும் உதவிக்கரங்கள் இருக்கு. லாயர்ஸ் இருக்காங்க. அவர்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்குவாங்க. இனி இந்த அற்பமான நம்முடைய ஊழியத்துக்கு பேரே அற்பமான ஆரம்ப ஊழியங்கள். இந்த அற்பமான ஊழியனுடைய உதவி அவருக்கு தேவையில்லை. இனி தேவன் பார்த்துக்குவார் என்று நான் ஒதுங்கி கொண்டேனே ஒழிய வேற எந்த காரியமும் கிடையாது. பயம் என்பது கிடையாது. ஊழியனாக அழைக்கப்பட்ட முதல் நாளிலேயே எழுதி கொடுத்து தான் வந்திருக்கு ஆண்டவருடைய கவனன்ட்ல. ஒரு நாள் மறிப்பேன், ஒரு நாள் அடிப்பாங்க, உதைப்பாங்க, நியாய சங்கத்துல நிறுத்துவாங்க, பழி பாவங்களை போடுவாங்க, எல்லாத்துக்கும் ரெடி. never ever ever give up and never ever ever put my steps back. அது ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. என்னை இதன் கண்டென்ட்டை எடுத்து கட் பண்ணி பேசுறவங்கனாலையோ இல்லை மற்ற காரியம் செய்பவர்களாலையும் பயம் என்பது ஒன்றும் கிடையாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து வரும். அதனால நான் ஏன் பயப்படும்? இதை அன்பா தெரிந்து கொள்ள காரணம் என்னன்னா, நான் சுவிசேஷ பேசுவதை நீங்கள் கேட்க விரும்பி வாங்க. நான் ஜெபிக்கிறதையோ இந்த ஊழியத்தின் மூலியமா அற்புதத்தை நிகழ்த்துவதையோ நிகழ்ந்து கொண்டிருப்பதையோ சாட்சிகளாய் பதிவிடும் பொழுது அதை பகிருங்க. இனி அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். அவருக்கான காலத்துல அவருக்காக நின்றாச்சு. இப்ப ஆண்டவருக்காக நின்று கொண்டு இருக்கணும் அனுதினமும். அந்த காரியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். அதை நான் தொடர்ந்து செய்வேன். இந்த காணொளியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த சப்ஸ்கிரைப் செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்களோடு இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலும் வேத தியானிப்பிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும். அதை தவிர என்னிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது சரியில்லை. உங்களுடைய அன்பு தேவ அன்பா இருக்கட்டும். நீங்கள் கொடுப்பதும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதும் தேவனுடைய நீதியாக இருக்கட்டும். உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்காக அனுதினமும் ஜெபிப்பேன். உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பேன். எனக்காக, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. I am Reverend Roshan Shah. God bless you.